கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் புனித மகதலா மரியா என்ற புனிதையை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வோடு அதிகமான தொடர்புடையவள் இவர். இவரிடமிருந்துதான் 7 பேய்களை ஆண்டவர் இயேசு ஓட்டினார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. பாரம்பரியமும் இவர்தான் என்பதை எடுத்து சொல்லுகின்றது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனின் வீட்டிலே உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய காலடிகளிலே தைலம் பூசி தன்னுடைய கண்ணீரால் இந்த பாதங்களை கழுவி கூந்தலால் துடைத்தவளும் இந்த பெண்மணிதான் என்று பாரம்பரியமும் விவிலிய அறிஞர்களும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். இவளிடமிருந்து 7 பேய்களை ஓட்டிய பிறகு அவர் ஒரு புதிய பெண்மணியாக மாறுகிறார். புதிய வாழ்வை அவர் தொடங்குகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய சீடராக மாறுகிறார் என்று விவிலியமும் நமக்கு சான்று பகர்கின்றது. ஆண்டவர் இயேசுவை தொடர்ந்து இவர் பின்பற்றினார் என்று லூக்கா நற்செய்தியாளரும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய பெண்மணிகளிலே முதன்மையானவராக இந்த மகதலா மரியா நடந்து கொள்ள இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னிடமிருந்து 7 பேய்களை ஆண்டவர் ஓட்டியதால் அதனுடைய நன்றி கடனாகவே ஆண்டவர் இயேசுனுடைய சீடராக மாறி இருக்கலாம் என்பது இந்த விவிலிய அறிஞர்களுடைய அந்த விளக்கம். மேலும் ஆண்டவர் இயேசுவை மிகவும் அன்பு செய்தார், நேசித்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. அனைத்து சீடர்களும் ஆண்டவரை தேடி வருகின்றார்கள். கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அந்த வெற்று கல்லறையை பார்த்து சோகத்தோடு அவர்களெல்லாம் திரும்பி செல்லுகின்றார்கள். ஆனால் மகதலா மரியா மட்டும் விடாமுயற்சியோடு எப்படியாவது ஆண்டவரை கண்டுபிடித்தே தீருவேன், காணாமல் போன ஆண்டவரை நான் கண்டிப்பாக தேடுவேன், கண்டுபிடிப்பேன் என்ற அந்த வேட்கையோடு வாஞ்சையோடு அவள் நிற்கின்றார். சோகத்தோடு அழுகின்றார். எவ்வாறு காணாமல் போன ஆண்டவர் இயேசுவை 3 நாட்களுக்கு பிறகு எருசலேம் தேவாலயத்திலே அன்னை மரியாளும் சூசையப்பரும் கண்டுபிடித்தார்களோ அதே போல ஆண்டவர் இயேசுவை, கல்லறையில் வைத்த ஆண்டவர் இயேசுவை மகதலா மரியா கண்டுகொள்ளுகின்றார். உயிர்த்த ஆண்டவராக, வாழ்வின் தேவனாக அவர் அவரை கண்டுகொள்ளுகின்றார். இறந்து போன கடவுளை பார்த்த மகதலா மரியா அழுது கொண்டே இருக்கிறார், சோகத்தோடு இருக்கின்றார். கல்லறையை விட்டு நீங்காமல் அங்கேயே சுற்றி சுற்றி வருகிறார். எங்கேயாவது ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவரை என்னால் பார்க்க முடியுமா, ஆண்டவரை நான் கண்டுகொள்ள முடியுமா என்ற அந்த வேட்கையோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு தேடுகின்றார். கல்லறைக்குள் மீண்டும் சென்று பார்க்கிறார். அங்கே 2 வானதூதர்கள் இவர் அழுவதை பார்த்து ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்ட பொழுது மிகவும் ஒரு நம்பிக்கையோடு அவர்களாவது அவர் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுப்பார்களா, எனக்கு காண்பிப்பார்களா என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு, எதிர்நோக்கோடு அவர்களை பார்த்து கேட்கிறார். என்னுடைய ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், நீங்கள் பார்த்தால் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். பின் திரும்பி பார்க்கின்றார். பின்னே ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் என்று, அம்மா ஏனம்மா அழுகிறாய் என்று ஆண்டவர் இயேசு அவளை வாஞ்சையோடு கேட்கின்றார், இரக்கத்தோடு கேட்கின்றார். உடனடியாக மகதலா மரியா சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவரை காணவில்லை, அவரை நீர் எங்கேயாவது எடுத்துக்கொண்டு சென்றிருந்தால் எனக்கு அவரை காண்பியும் என்று ஆண்டவர் இயேசுவை தோட்டக்காரராக எண்ணி அவரிடம் கேட்கின்றார். ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். மரியா என்று சொன்ன பொழுது ரபூனி, போதகரே என்று அவருடைய காலடிகளிலே விழுந்து அவரை பற்றி கொள்ளுகின்றார். இதுதான் அவருடைய ஆழ்ந்த விசுவாசம், விடாமுயற்சி, நம்பிக்கை. அவருடைய ஆழ்ந்த விசுவாசமும் விடாமுயற்சியும் உயிர்த்த ஆண்டவர் மேல் அவர் கொண்டிருந்த அந்த அன்பும் பாசமும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை அவருக்கு காண்பித்தது. முதலாக உயிர்த்த ஆண்டவர் மகதலா மரியாவுக்குத்தான் தோன்றினார் என்பதற்கு நற்செய்தி நமக்கு சான்று பகர்கின்றது. உயிர்த்த ஆண்டவரை முதலிலே கண்டுகொள்ளுகின்ற பாக்கியம் மகதலா மரியாவுக்கு கிடைத்தது. காரணம், அவர் ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்த அந்த பற்றும் பாசமும் அன்பும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நமக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள உறவு எவ்வாறு இருக்கின்றது? ஆண்டவர் இயேசுவை நாம் முழு மனதோடு நம்புகின்றோமா? அவரை அன்பு செய்கின்றோமா? நம்முடைய அன்பை நாம் அவருக்கு எப்படி வெளிப்படுத்துகின்றோம்? எந்த வகையிலே வெளிப்படுத்துகின்றோம்? மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவை அந்த வாஞ்சையோடு தேடியதன் வழியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்.
அந்த கல்லறையை விட்டு நீங்காமல் அங்கே இருந்து அழுது கொண்டே ஆண்டவரை தேடுவதன் வழியாக தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தினார். நாம் எவ்வாறு நம்முடைய அன்பை, நம்முடைய பாசத்தை, நம்முடைய பக்தியை, நம்முடைய ஆன்மீகத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம்? இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவருக்கு பதிலளிக்க வேண்டிய கேள்வி இது. ஆகவே நாம் உயிர்ப்பின் சாட்சியாக மகதலா மரியா விளங்கியது போல நாமும் நம்முடைய வாழ்விலே உயிர்ப்பின் சாட்சிகளாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்றால் நாமும் ஆண்டவர் இயேசுவை நாம் நம்முடைய வாழ்விலே கண்டுகொள்ள வேண்டும். அவரை நாம் உண்மையிலே அனுபவிக்க வேண்டும், ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும், அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித பவுலடியார் சொல்லுவது போல கிறிஸ்து அனுபவம் நாம் பெற வேண்டும். அதற்கு நாம் அவரை தேட வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும், அவரை வாஞ்சையோடு எதிர்நோக்கி அவருடைய வரவுக்காகவும் அவருடைய பிரசன்னத்துக்காகவும் அவருடைய அந்த தரிசனத்துக்காகவும் நாம் வாஞ்சையோடு தேட வேண்டும். மகதலா மரியா தேடினார், வாஞ்சையோடு அவரை எதிர்கொண்டு காத்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றினார். நம்முடைய வாழ்விலும் நாம் வாஞ்சையோடு, அன்போடு, பாசத்தோடு இறைவனை நாம் நாடி தேடுவோம். கண்டிப்பாக இறை பிரசன்னத்தை, இயேசு அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே உணர்வோம்.